ஆதிச்சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். வராகியை பற்றி 2 பதிவுகள் போட்டிருந்தோம். ரொம்ப அற்புதமான பதிவுகள் அது. அந்த வரிசையில் 3வது ஒரு பதிவு இது. இது என்னென்னா, மன வலிமை ரொம்ப குறைவாக இருக்குது, எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது, என்னால் ஒரு சில விஷயங்களை ஜெயிக்கவே முடியல, துர்சக்திகளுடைய ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, எதிரிகள் ஏதாவது ரூபத்தில் என்னை லாக் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதுலேருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னா வராகிக்கு தெற்கு திசை நோக்கி தீபம் போடணும். வராகியினுடைய சிலைக்கு முன்னாடி தெற்கு திசை நோக்கி தீபம் போட்டுட்டு வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி நாளை பயன்படுத்தணும். வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு தெற்கு திசை நோக்கி தீபம் போட்டுட்டு வராகி மனசார வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்னென்ன தேவை, எதிரிகள் தொல்லை, மனோ வலிமை ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயத்தில் நம்ம எதை செஞ்சாலும் ஏதாவது பிரேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கண் திருஷ்டின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாக அசால்ட்டாக அவங்க கட் பண்ணி எடுத்துருவாங்க. அவ்வளோ அற்புதமான சக்தி. வளர்பிறை அஷ்டமி நாளில் போய் வழிபாடு செய்யணும். வராகி வழிபாடு இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். உங்களையும் அறியாமல் அந்த எதிரிகள் உங்களை விட்டு விலகி போகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். எப்படி விலகி போயிடுவாங்க அப்படின்னா, அவங்கள வேறு ரூபத்தில் பிஸியாக்கி விட்ருவாங்க. உங்களை பற்றி நினைக்கிறதுக்கோ உங்களை பற்றி திங்க் பண்ணுறதுக்கோ ஒரு சூழ்நிலை இல்லை. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா பிடுங்கணும்னு நான் ஒரு எண்ணத்தோடு இருக்கிறேன் அப்படின்னா, இந்த 100 ரூபாய் பிடுங்கிறதுக்காக தான் உங்களை பற்றி நினச்சிட்டு இருப்பேன், உங்கள்கிட்ட வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன், இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் அந்த 100 ரூபாய்க்கு மேலே எனக்கு 2000 ரூபா வருமானம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். அது மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தெய்வங்கள் நம்மளுடைய குறைகளை சொல்லும் பொழுது அதற்கு மாற்றாக வேற ஒரு விஷயத்தில் அவர்களை திசை மாற்றி விட்டுருவாங்களே தவிர, சினிமா படத்தில் வர மாதிரி அப்படியே அருவாள் எடுத்துகிட்டு வெட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன செய்யும் அப்படின்னா, இந்த வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி நாட்டில் போய் வழிபாடு செஞ்சு எதிரிகள் தொல்லை நீங்கும். இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் தெற்கு திசையை நோக்கி நீங்கள் தீபம் ஏற்றணும். மீதி எல்லா விஷயத்திற்கும் கிழக்கு திசை நோக்கி தான் தீபம் ஏற்றணும். வடக்கும் ஏற்றலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் கிழக்கு திசை நோக்கி ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக மனோதிடம், மனோ வலிமை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிறது உங்களால் உணர முடியும். பயன்படுத்தி பாருங்கள், பலனடையுங்கள். நன்றி.